மற்றும் ஒரு அண்மை செய்தி. வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி திமுக கூட்டணி போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வரக்கூடிய 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடியதும் அதே போல பாஜகவிற்கு துணை போகும் அதிமுக உள்ளிட்டவர்களை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென கல்வி நிதி என்பது ஏற்கனவே வழங்க வேண்டிய 3458 கோடியும் அதே போல ஒரு 100 நாள் வேலை திட்டத்தின் நிதி 2000 கோடி, குடிநீர் இணைப்பு திட்டத்திற்கான நிதி 3112 கோடி உள்ளிட்ட எந்த நிதியும் விடுவிக்காமலும் வளர்ச்சி திட்டத்திற்கு ஒரு பைசா கூட ஒதுக்காமலும் தமிழ்நாடு மக்களை புறக்கணித்திருக்கிறது மத்திய பாஜக அரசு எனவும், தமிழ்நாட்டிற்கான நிதி இல்லை, வளர்ச்சி திட்டமும் இல்லை என மத்திய அரசு விரித்த போதும் அவர்களின் காலில் விழுந்து ஆதரித்திருக்கிறது அடிமை அதிமுக எனவும், அதிமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை திட்ட சட்டம் ஒழிப்பு, விவசாயத்தை அளிக்கும் ஒப்பந்தம் என கிராம மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதல் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு, இதற்கு துணை போகும் அதிமுக அரசு உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மாவட்ட தலைநகரங்களில் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்ததன் அடிப்படையில் தற்பொழுது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரக்கூடிய 12ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.